ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஓணுனா உணவு உடலுக்கும் உயிருக்கும். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான புரோட்டீன் லட்டு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செல்ஃபோனில் ஆரோக்கியம் சேகரிக்க கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுட சுட பசியார பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ ஸ்க்ரீனில் வருது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு கப்பு பச்சை பயிரை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. பச்சை பயிரில் புரதச்சத்து அதிகம் இருக்குது, தவிர இது உங்கள் டைஜஷனுக்கும் பிளட் சர்க்குலேஷனுக்கும் உதவுது. அரை கப்பு வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு தோல் நீக்கிடுங்க. வேர்க்கடலை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் நல்ல கொழுப்பு, புரோட்டீன், விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குது. இப்போ பொட்டுக்கடலையை லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இதில் புரோட்டீன், பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின், ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஃபைபரும் இருக்குது. இப்போ வறுத்த பொருட்களை எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த உருண்டையில் நாங்கள் சர்க்கரையை குறைச்சலாக தான் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை சாப்பிட்லாம். இப்போ தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. அதில் உடைச்ச முந்திரி, பாதாம், திராட்சையை போட்டு வறுத்துக்கோங்க. நாங்கள் 3 நட்ஸ் தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிரில் ஃபோலிக் ஆசிட் நிறைஞ்சிருக்கு, அதனால ப்ரெக்னென்ட் லேடிஸும் தாராளமாக இந்த உருண்டையை சாப்பிட்லாம். நெய்யில் வறுத்த நட்ஸோட நம்ம அரைச்சி வச்ச கலவையை சேர்த்துக்கோங்க. இந்த பொடியை நெய்யில் 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரை கப்பு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இளம் சூடான இந்த மாவோட தேவையான அளவு பால் ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கோங்க. நாங்கள் சொன்ன அளவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 8 மீடியம் சைஸ் உருண்டைங்க வரும். இந்த சுவையான ஹெல்தியான உருண்டையை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.